இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. என்னதான் 24 மணி நேரமும் உழைத்து கோடி கோடியாக பணத்தை சேர்த்து வைத்தாலும் காலையில் 4 இட்லி, மதியம் 1 கப் சாதம் என்ற வகையில்தான் மனிதனின் வாழ்க்கையும் ஓடி வருகிறது. இன்னும் சொல்ல போனால் அடுத்த வேளை உணவுக்கு நிச்சயமில்லாத ஒரு வாழ்வை மனிதன் மேற்கொண்டு வருகிறான். அதனால் தான் வாழும்போது பிறருக்கு அன்னதானங்கள் செய்ய வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய நோய்களில் மிக கொடியது பசி என்று ஔவையாரும், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நானும் வாடினேன் என்று வள்ளலாரும், தனி மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழிக்க வேண்டும் என்று பாரதியும் பசியின் கொடுமையை கூறியிருக்கிறார்கள். பசி என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல, அது விலங்குகளுக்கும் பொருந்தும். அந்த வகையில் நெஞ்சை கசக்கி பிழிந்த ஒரு சம்பவம் புதுச்சேரியில் நடந்துள்ளது. புதுச்சேரியில் ஆடி ஓடி ஜாலியாக சுற்றி வந்த குரங்கு ஒன்று கடுமையான பசியால் வாடி உள்ளது. உண்பதற்கு எந்த உணவுப் பொருளும் கிடைக்காததால் அகோர பசியில் இருந்த அந்த குரங்கு அரசு மருத்துவமனை அருகே கொட்டப்பட்டிருந்த குப்பையில் கிடந்த காய்கறி மற்றும் அழுகி போன வெங்காயம், தக்காளியை எடுத்து சாப்பிட்டு தனது பசியை ஆற்றியிருக்கிறது. மேலும் அந்த பழத்தை குரங்கு சாப்பிடும் போது அகோர பசியில் இருந்தது அனைவராலும் புரிந்து கொள்ள முடிந்தது. இதை பார்த்தவர்கள் குரங்கை பார்த்து பாவம் என்று சொன்னாலும் அதனுடைய பசியை அதற்கே தெரியும் என்று சொல்லும் வகையில் இருந்தது. அகோர பசியில் இருந்த அந்த குரங்கு அழுகி போன வெங்காயம், தக்காளியை தின்ற காட்சி அனைவரது நெஞ்சை கசக்கி பிழிந்த இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் இருந்து ரிப்போர்ட்டர் சக்திவேல்.